வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய அனதர் டெஸ்டிங் இதை செய்யும் போர்டு 2050 ப்ளஸ் 250 இருக்கிற போர்டு ரிமோட் கிட்டுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் மியூட்டில் தான் போட்டிருக்கேன். நாய்ஸஸ் பார்த்துக்குங்க. இது சென்ட்ரல் ஸ்பீக்கர் நியர்பை இருக்குது. ஏதாவது நாய்ஸ் இருக்கா பார்த்துக்குங்க. இது ரிமோட் கிட் கனெக்டட் வித் 2050-12 அண்ட் 50-0-50 டிரான்ஸ்ஃபார்மர். இதில் 6 ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் சப்போர்டை. இது எந்த வித நாய்ஸும் இல்லை. இது நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ரிமோட் கிட் கனெக்ட் பண்ணியிருக்கு. பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 12-0-12 வைண்டிங் எடுத்து 0-12 கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ரிமோட் கிட்டுக்கு கொடுத்துருக்கேன். இது ஒரு கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு ரிமோட் கிட்டில் கனெக்ட் பண்ணுற என்கோடர் அண்ட் யூஎஸ்பி இன் சாக்கெட் இன் இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி இன் சாக்கெட், தென் என்கோடர், தென் கிளாக் பல்ஸுக்கு ஒரு கனெக்டர், தென் அவுட்புட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பவர் ஆம்புக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இதில் கொடுத்து இப்போ ரன் பண்ணியிருக்கு. இந்த நாய்ஸஸும் கிடையாது. ஸோ இந்த குவாலிட்டி கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் மேனுவல் கிட்டை ஆட் பண்ணுறேன். இதுதான் இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச். இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சில் நான் ஒரு இது மேனுவல் கிட், நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அந்த மேனுவல் கிட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ரிமோட் மூலமாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் போட்ட பர்பஸ் பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் எந்த வித நாய்ஸும் இல்லாமல் எங்களுடைய போர்டுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது கம்ப்ளீட்டாக மியூட்டு எங்களுடைய போர்டுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. குவாலிட்டி கம்பேரிசன் ரிமோட் கிட்டுக்கும் கண்ட்ரோல் போர்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் போட்ட பிறகு நம்ம டைரெக்டாகவே பார்த்துக்கலாம். ஒரு சாங்க்கு நம்ம சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் போட்டுக்கலாம். இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.